பாண்டிச்சேரியை ஒரு பெரிய சிறைச்சாலையாக கருதிய பாரதி அவருடைய மனைவியின் ஊரான திருநெல்வேலிக்கு சென்றார். இயற்கைக்கும் கடவுளுக்கும் இடையே காலத்தை தள்ளிய போது தனது எழுத்துக்களை பதிப்பிக்கும் வேலையை ஆராய்ந்து அச்சடிப்பதற்காக நண்பர்களிடையே பண உதவி கேட்டிருந்தார். பாரதி எதிர்பார்த்த பண உதவி கிடைக்காததால் தனது சொந்த ஊரான எட்டயபுர ராஜாவின் ஆதரவை நாடிச் சென்ற பாரதியின் வேண்டுகோளை ராஜா புறக்கணித்தார். 1919 11 ஆண்டுகள் கழித்து திருவல்லிக்கேணி கடற்கரையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்காக பாரதி சென்னை வந்திருந்தார். நகரில் காந்தி இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட பாரதி அவரை தனது சொற்பொழிவாற்றும் கூட்டத்திற்கு தலைமை வகிக்கும்படி கேட்டுக்கொண்டார். காந்தி மறுத்ததால் பாரதி திடுதிப்பென்று அறையை விட்டு வெளியேறினார். ஆச்சரியத்தில் மூழ்கிய காந்தி அவர் யார் என்று கேட்டபோது அவர் எங்களது தமிழ் தேசிய கவி என்று ராஜாஜி பதிலளித்தார்.